திருக்குறள் சிந்தனை. ஆசை அற்றவரே பிறப்பு அற்றவர் என்று சொல்லப்படுவார். ஆசை அறாதவர் அவர் போல பிறப்பு அற்றவர் ஆகார். மனிதன் பெற்றுள்ள உயர்ந்த பிறவிக்குரிய சிறந்த பேறு பின்பு பிறவாமல் செய்து கொள்வதே ஆகும். ஆசையே பிறப்புக்கு மூல காரணம் ஆதலால் அதனை அடியோடு வேறறுத்தாலன்றி வெய்ய துயர் விளைக்கும் பிறவி அடியோடு ஒழியாது. எத்தனைதான் கற்றாலும் எத்தனைதான் கேட்டாலும் எத்தனை சாதித்தாலும் என்புரா சித்தமே. மெய்யாகித் தோன்றிவிடும் உலக வாழ்வனைத்தும் பொய்யாகத் தோன்றாத போது என்பது சிவபோகசாரம். ஆகவே ஆசை நீங்கியவரே பிறவியை நீங்கியவராவார். ஆசை நீங்காதவர் பிறவிக்குள் மீண்டும் மீண்டும் விழுந்து துன்புறுவார்கள் என்று தெய்வப்புலவர் அவா அறுத்தல் அதிகாரத்தில் அற்றவர் என்பார் அவா அற்றார், மற்றையார் அற்றாக அற்றதிலர் என்றார். நாளையும் சிந்திப்போம்.